Hey guys, welcome back to making $10 to $1,000 trading journey. இன்னைக்கு நம்மளோட பேலன்ஸ் $12.47 இருக்கு. பாப்போம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்ட்டு. மார்க்கெட் ஒன்ஸ் செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் பை சைட் லிக்விடிட்டி எடுத்தது மார்க்கெட் கரெக்டாக நமக்கு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி ஓடிஇயில் நமக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி போய் நிற்கிது. பட் இருந்தாலும் நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஐஎஃப்இஜி ரிஜெக்ஷன் ஆச்சுனாக்கா நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சொன்ன மாதிரி இந்த கேண்டலில் நமக்கு ரிஜெக்ஷன் கிடச்ச அப்புறமா ஒரு செல் என்ட்ரியை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். செல் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டிபி அண்ட் எஸ்எல் ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு இடையில நம்மளுடைய ரிவர்சல் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்ஷல் புக்கிங் நம்ம ரெகுலராக எடுக்க தோணுது. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் விக்கோடைய கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட், அதாவது சிஇன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் பார்ஷல் புக்கிங் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் போயிடுவோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒன்ஸ் நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ண உடனே நம்மளுடைய கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. நம்மளும் பார்ஷல் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மார்க்கெட் எவென்ச்சுவலி கோஸ் ஃபார் அவர் பிரேக் ஈவன். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நம்ம செல் என்ட்ரி எடுத்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கப்புறமா எஸ்எல் அண்ட் டிபி செட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்ஷல் புக்கிங் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா 2 பை என்ட்ரி அந்த ஒரு செல் என்ட்ரி போட்டோம். 3 என்ட்ரியுமே நமக்கு இமீடியட்டாக எஸ்எல் அடிச்சிடுச்சு. பிகாஸ் நான் வேறு ஒரு ஒர்க்கில் இருந்ததுனால தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கூட பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரொவைட் பண்ணுறதா போயிடுச்சு. லேட்டர் திஸ் ஈவினிங், அதாவது நியூயார்க் செஷன் ஆரம்பித்ததுக்கப்புறமா மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் அங்கே இருந்த செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் பை சைட் லிக்விடிட்டி ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு ரிஜெக்ஷனில் இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு PO3ன்னு சொல்லுவாங்க, பவர் ஆஃப் 3, தட் இஸ் அக்யூமுலேஷன், மெனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் அகைன் நமக்கு நல்ல ரிவர்சல் கொடுக்கும்போது ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். அண்ட் இந்த என்ட்ரி இந்த செல் கேண்டலில் தான் நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்எல் கோஸ் அபவ் த ப்ரீவியஸ் ஹை. ஸோ லெட்ஸ் see வாட்ஸ் ஹேப்னிங். இந்த ட்ரேடில் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே பார்ஷல் புக்கிங் பண்ணலை. பிகாஸ் இது பவர் ஆஃப் 3 பேஸ் பண்ணி எடுத்திருக்க ட்ரேட். ஸோ இதோட கம்பல்சரி டிபி ஹிட் ஆகுன்றது நமக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செல் என்ட்ரி எடுத்தப்பறம் எஸ்எல் அண்ட் டிபி செட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். இந்த ஸ்க்ரீன்ஷாட் மார்க்கெட் எப்படி டிராஸ்டிக்காக நம்ம என்ட்ரிக்கு அப்புறம் டவுன் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட். அது டோட்டலாக நம்ம 5 ட்ரேட் எடுத்திருக்கோம். 5 ட்ரேடில் 3 எஸ்எல் ஹிட்டு, 2 பார்த்தீங்கன்னாக்கா 1 கம்ப்ளீட் டிபி ஹிட்டு, 1 பிரேக் ஈவன். ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம ப்ளஸில் தான் முடிச்சிருக்கோம். டே 2 எண்ட் ஆஃப் டே பேலன்ஸ் $15.72.